முதலானவர் வழிகாட்டினவர் வால்மீகி. அதனால அவருக்கு ஆதிகவி அப்படின்னு பெயர். இந்த 108 நாள் ராமாயணம் நாம் எதற்கு கேட்கணும்? முதல்ல ராமாயணம் எதற்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ராமாயணம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பொருளே ராமனுடைய வழி. ராமஸ்ய அயனம், அயனம்னா பாதை, ராமனுடைய வழி அப்படின்னா என்ன? தர்மத்தினுடைய வழி. தர்மம்னா என்ன? எல்லாருக்கும் அந்த சப்தம் காதுல விழுந்திருக்கு, நாம எல்லாரும் கேட்டிருக்கோம். தர்மம்னா என்ன அப்படின்னு, தர்மம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் காதுல விழுந்திருக்கு. அப்படின்னா என்ன? சுபாவம்னு அர்த்தம். தர்மம் அப்படின்னா சுபாவம்னு அர்த்தம். இதோ இப்ப இந்த பூவை பார்த்த உடனே இது என்ன மல்லிகைப்பூ எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? அந்த மல்லிகைப்பூக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அது வெள்ளை கலர்ல இருக்கு, வாசனையில இருக்கு, அதனுடைய வடிவம், இந்த மூணும் அதனுடைய அடையாளமா இருக்கு. உலகத்துல ஒரு பொருளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க. அதை மற்ற பொருள்ல இருந்து எது வேறுபடுத்தி காமிக்கிறதோ அது அதனுடைய சுபாவம், அது அதனுடைய தர்மம். இதான் அடிப்படை விஷயம்ங்கிறது.